1978 சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்ல உள்ள எக்வடோ அப்படிங்கிற கண்ட்ரியில் உள்ள ஜெயிலில் ஒரு கைதி ரொம்பவே கூலாக கால் மேலே கால் போட்டு படுத்து கிடந்து பக்கத்தில் இருக்கிற கைதி கிட்ட நான் 300 குழந்தைகளுக்கு மேலே ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று என்னமோ பார்த்த உடனே பெரிய ஆளுன்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரே ஒரு ரேப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூலாக காமாக சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு கைதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த கைதி ரொம்பவே பயப்பட்டு நம்மளையும் இவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவானோ, இவன் ரொம்பவே டேஞ்சரஸான ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறான். மெதுவாக காலை பொழுதும் விடியுது. அந்த ஜெயிலில் உள்ள செல்லை ஒரு 4 போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அந்த செல்லில் ஒரே ஒரு கைதி தான் இருந்தான், இன்னொருத்தனை காணும். அந்த கைதியும் எந்திரிச்சு ஒரே ஒரு போலீஸை மட்டும் ரொம்பவே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான், ரொம்பவே வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். காரணம், அதில் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தது அன்னைக்கு நைட்டு அவன் கூட இருந்த அந்த கைதி. அப்பந்தான் அவனுக்கு உண்மை என்னன்னே புரியுது. 1 மாசமா நம்ம கூட ஜெயிலில் இருந்தது கைதி இல்லை, ஒரு டிடெக்டிவ். நம்மளோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக 1 மாசமா கைதி மாதிரி நம்ம கூடவே இருந்து நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு டைம்ல தான் அவனுக்கு புரியவே செய்யுது. உடனே போலீஸ் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் அப்படி என்ன போலீஸ்கிட்ட சொன்னான் அப்படின்னா, தான் வந்து ஒரு கொலம்பியா நாட்டை சேர்ந்தவனும், தன்னோட பேர் பெட்ரோ லோபஸ் அப்படின்னும், தான் 8 வயசுலேயே கூட பிறந்த தங்கச்சியே அப்யூஸ் பண்ணதுனால வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படின்னும், இப்போ 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னும் வாக்குமூலம் கொடுக்குறான். அக்டோபர் 1948 பெட்ரோ அலான்சோ லோபஸ் அப்படிங்கிற பேர்ல கொலம்பியால ஒரு பையன் பிறக்கிறான். அந்த ஒரு பையன் கூட பிறந்தது 13 பேரு. அவனோட அப்பா சின்ன வயசுலேயே, அந்த பையன் சின்ன வயசா இருக்கும்போது சிவில் வார்ல இறந்து போயிடுறாங்க. அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட். லோபஸ்க்கு 8 வயசு இருக்கும்போது அவன் கூட பிறந்த சிஸ்டரே அப்யூஸ் பண்றான். உடனே வீட்டில் உள்ளவங்க அவனை அடிச்சு வெளியே விரட்டி விட்டுறாங்க. அவன் பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது லோபஸையே ஒரு 2 பேர் அப்யூஸ் பண்றாங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே லோபஸ் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பந்தான் ஒருத்தங்க இறக்கப்பட்டு லோபஸை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சரும் லோபஸை அப்யூஸ் பண்றான். இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரான். ஒரு கேங் கூட போய் சேர்றான். அந்த கேங் ரொம்பவே தப்பான கேங்கு. ரோட்ல சண்டை போடுறது, திருடுறது, ட்ரக்ஸை விற்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கையே ரொம்பவே தப்பா போய் முடியுது. தன்னோட 21வது வயசுல காரை திருடி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறான். உடனே ஜெயில தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ஜெயிலையும் ஒரு 4 பேர் சேர்ந்து லோபஸை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 பேரையும் லோபஸ் கொலை பண்ணிடுறான். உடனே ஜெயிலில் 7 வருஷம் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. 7 வருஷம் கழிச்சு லோபஸ் ஜெயிலை விட்டு வெளியே வரான். ஜெயிலை விட்டு லோபஸ் வெளியே வந்த உடனே வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் ஏதாவது வேலை தேடி போனா, நீ ஜெயில இருந்து வந்தவன், உனக்கெல்லாம் வேலை கிடையாது, லிட்டரலா பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தான், நீ ஜெயில இருந்து வந்தவன், உன்னதான் எதுவும் எங்க கூட சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி லோபஸையும் அந்த ஒரு நார்த் அமெரிக்கால உள்ள கொலம்பியால ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த லோபஸ், இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் மேலேயே லோபஸ்க்கு ரொம்பவே கோபம் வருது. திடீர்னு ஒரு நாள் லோபஸை கொலம்பியால இருந்து காணோம். அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடி பார்த்தா, லோபஸ் கொலம்பியால உள்ள பக்கத்து கண்ட்ரியான பெருல ஒரு மலை கிராமத்துல மலைவாழ் மக்கள் எல்லாரும் லோபஸை உடம்பு வரைக்கும் உள்ள புதைச்சி தலையை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு தேனை அவன் தலையில ஊற்றி எல்லா பூச்சிகளும் அந்த தேனை நோக்கி வர வச்சு அவனை உயிரோடு இருக்கும்போதே நரக வேதனையை கொடுக்கறதுக்காக லோபஸை அப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க. எதுக்காக சம்மந்தமே இல்லாம பெருவில் உள்ள மலைவாழ் மக்கள் லோபஸை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, லோபஸ் அந்த காணாம போன காலத்துல பெருவுக்கு போய் அங்க உள்ள மலைவாழ் மக்கள்ல உள்ள ஒரு சின்ன பொண்ணை கடத்த ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி கடத்த ட்ரை பண்ணும்போது அந்த சின்ன பொண்ணோட அம்மா பார்த்துடுறாங்க. ஸோ அவங்க சத்தம் போட்டதுனால சுற்றி உள்ள எல்லா மலைவாழ் மக்களும் வந்து அந்த லோபஸை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழியில உள்ளே இறக்கி தலை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு தேனை ஊற்றி அந்த பூச்சிகள்லாம் அவனை கடிக்க வச்சு நரக வேதனையை அனுபவிச்சு அவனை சாகடிக்கணும்
அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மாதிரி பண்றாங்க. இது வரைக்கும் 1976 நடக்குது. இதுக்கப்புறம் 2 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா பெரு பக்கத்துல உள்ள எக்வடார் அப்படிங்கிற கண்ட்ரியில உள்ள நதிக்கரையில ஒரு 4 சின்ன குழந்தைங்களோட சடலத்தை கண்டெடுக்கிறாங்க. இந்த மாதிரியே ஏகப்பட்ட குழந்தைகள் எக்வடார்ல காணாம போறாங்க. அதுவும் 8ல இருந்து 12 வயசு குழந்தைகள். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் லோபஸ். என்ன சொல்றீங்க? அதுதான் பெருவிலேயே மலைவாழ் மக்கள் லோபஸை குழியில இறக்கி தேனை ஊத்தி அவரோட கதையை முடிச்சு விட்டாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருந்துச்சு. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிஷினரி பீப்புள் லோபஸ் மேல இறக்கப்பட்டு அவனை அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போய் பெருவோட பார்டர்ல விட்டுடுறாங்க. அவங்க வாழ்நாளில் பண்ண மிகப்பெரிய தப்பே அவனை காப்பாத்தி அந்த பெரு பார்டர்ல விட்டது தான். அதுக்கப்புறம் தான் 300 குழந்தைங்களோட உயிரே போச்சு. அந்த சைக்கோ குழந்தைங்களை ரொம்பவே சாதாரணமாக கொலை பண்ணல. அந்த சைக்கோ அந்த குழந்தைங்களை ரொம்பவே செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்களோட கழுத்தை நெரிச்சு கண்ணு பிதுங்குற அளவுக்கு ஃபோர்ஸாக அந்த குழந்தைங்களோட கழுத்தை நெரிச்சு ரசித்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைகளை கொண்டிருக்கான். இவ்வளோ கொடூரமாக நடந்த அந்த சைக்கோவுக்கு கிடைச்ச அதிகபட்ச தண்டனையே 16 வருஷம் ஜெயில் தான். அந்த எக்வடார் நாட்டில் அதிகபட்ச தண்டனையே 16 வருஷம் ஜெயிலு. உடனே பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட ஃபேமிலி எல்லாருமே லோபஸை கொலை பண்ணணும் அப்படின்னு ஆள் செட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் லோபஸை ஒரு மலையில் உள்ள ஒரு பிரிசனில் ரொம்பவே பாதுகாப்பாக வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் லோபஸ் ஜெயிலில் உள்ள நன்னடத்தை காரணமாக ரொம்பவே நல்லவனாக இருந்ததுனால வெறும் 14 வருஷத்துலேயே லோபஸை வெளியே விட்டுடுறாங்க. 16 வருஷம் ஜெயில் தண்டனையிலேருந்து 2 வருஷம் லெஸ் பண்ணி 14 வருஷத்துலேயே லோபஸை ஜெயிலேருந்து வெளியே விட்டுடுறாங்க. 1994 லோபஸ் ஜெயிலில் விட்டு வெளியே வந்துடுறான். ஆனால் இதில் ஓவராலாக பார்த்தா ஒன்றே நடந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அந்த பெரும் மலைவாழ் மக்கள் லோபஸை கொலை பண்ண போகும்போது அந்த மிஷினரி பேஷன் தடுக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு 300 குழந்தைகள் உயிரோடு இருந்திருக்கும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அடுத்தவங்களோட பிரச்சனையில் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு 100% தெரியுது. லோபஸ் இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லராக மாறினதுக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸும் ஒன்னாக்க காரணம். இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, குழந்தைங்களை கொஞ்சம் நல்ல விதமாக வளங்க, நல்லதுக்கிட்டே சொல்லி கொடுங்க, குழந்தைங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குழந்தைங்களை ரொம்பவே நல்ல விதமாக பார்த்துக்கோங்க.